உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் இருந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒண்ணு தமிழ் ஈழம், இன்னொன்று தமிழ்நாடு. ஈழம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. இந்த தமிழர்களுடைய உரிமைகளும் தமிழர்களுடைய நலனும் காக்கப்படணும் அப்படின்னா தமிழர்களுக்கான அதிகாரம் தமிழர்கள்கிட்டே இருக்கணும். அப்போ அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறத நம்ம பிரகடனப்படுத்துறோம். அரசியல்னா சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில அரசியல்னா சாக்கடை இல்ல, அதை பூக்கடையாக மாற்றோம்னு சொல்லி பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா. இன்றைய காணொலியில ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். வாங்க காணொலிக்குள்ள நேரா போயிடலாம். வணக்கம்க்கா. வணக்கம் அக்கா. எப்பவுமே நம்ம சிரிச்சுதான் ஆரம்பிப்போம், நம்மளோட இயல்பு. ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சி அடையிறதா மகிழ்ச்சி அடைய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன்க்கா. ஏன்னா இன்னைக்கு சமகாலத்துல பெண்களை ஒரு நிகர்நிலை சமூகமா மாத்துறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் பரவலா பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அப்கோர்ஸ் ஆணாதிக்க சமூகம் தான், பெண்கள் சம விழுக்காடுல இருந்தாலும் பெண்களுக்கான சம வாய்ப்பு இப்போதுதான் தேர்தல் பங்கீடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிச்சு கொடுத்துட்டு இப்ப ஒரு 4 தேர்தலா நம்ம அறிவிச்சுட்டு வரோம். குறிப்பா 2016 இருந்து தொடங்கி இருக்கு இந்த புரட்சி தமிழ்நாட்டுல. அதே போன்று 33 விழுக்காடு அப்படிங்கிறத ஒன்றிய அரசும் அறிவிச்சிருக்கு. அது செயல்முறையில எப்படி வரும் அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி அரசு பணிகள்லயும் பெண்களுக்கான முக்கியத்துவம்னு சொல்லி பேசப்பட்டுட்டு வருது. அது எவ்வளவு தூரம் முழுமையடையுது அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் பெண்களுக்கு ஒரு துணிவு வந்திருக்கோ அப்படிங்கிறது தான் இப்ப இந்த செய்தி மூலமா எனக்கு புரியுது. நம்ம பேச போறது இன்னைக்கு பொள்ளாச்சி 2019 பாலியல் குற்றத்தினால ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உலுக்கிய ஒரு நிகழ்வா ஒரு சம்பவமா இருந்தது. அதற்கான தீர்வு 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நேற்றைய தினம் கோவை சிறப்பு நீதிமன்றத்துல மரியாதைக்குரிய நீதியரசர் நந்தினி தேவி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இத பத்தி ஒரு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டில இருந்த ஒரு நபரா, ஒரு விமன் ஆக்டிவிஸ்டா நீங்க என்னெல்லாம் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இதுல இருந்து ஆரம்பிங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான், 2 கட்டான்னு ஒரு மனநிலை தான். இத அப்படியே முழுசா கொண்டாடவும் முடியல, அதே நேரத்துல உதாசீனப்படுத்தவும் முடியல. ஏன்னா ரொம்ப பாராட்டுகள். ஒரு பெண்ணா இருந்து அவங்க பெண்களோட வலியை புரிஞ்சு நீதியை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது துரிதமான வேகமான நடவடிக்கை, அதாவது தீர்ப்பானா அது இல்லை. 6 வருஷம் கழிச்சு, இந்த 6 வருஷத்துல அந்த பெண்கள் எதிர்கொண்ட சவால்களை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது பயங்கரமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சமூகம் பார்க்கிற பார்வை. ஏன்னா அன்னைக்கே பேசப்பட்டது என்னன்னா, ஏன் இந்த பிள்ளைங்க ஒருத்தன் கூப்பிட்டா போயிட்டாங்க, ஏன் ஆண் நண்பர்களை நம்பி பண்ண வீடுகளுக்கு போறாங்க, ஏன் காதல்ங்கிற பேர்ல இவங்க ஏமாறுறாங்க. அந்த பெண்ணை திட்டுறது மட்டும் இல்ல, வளர்ப்பு சரியில்லைன்னு பெண்ணோட அம்மாவையும் சேர்த்து திட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் அம்மாக்கள் கண்டிச்சுதான் வளர்ப்பாங்க. யாரும் ஆமா நீ போன் அனுப்பி வைக்கிறது ரொம்ப மேல்தட்டு வர்க்கங்கள்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கலாமே தவிர, பெரும்பான்மையான அம்மாக்கள் தான் பிள்ளை கெட்டு போக கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அந்த பேம்பரிங், அதாவது பாதுகாத்துட்டு தான் இருப்பாங்க. அதனாலேயே அந்த இளவயது பெண்களும் அம்மாவும் வில்லன், மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிற மாதிரி காமெடியா கூட சொல்லுவாங்க. இப்படி இருக்க பட்சத்துல அவ்வளவு அவமானங்களையும் சந்திச்சு இத்தனை வருஷம் பிறல் சாட்சியா மாறாம இருந்த அந்த பெண்களுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இருக்கு. அரசியல் எல்லாருமே பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கிளவுட், அதிமுக இளைஞர் பாசறையை சேர்ந்தவங்க. அப்ப எல்லாருக்குமே அங்க ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இன்னும் ஒரு முக்கிய புள்ளி பின்னையோட மகன் பின்னாடி இருந்ததா சொல்லப்படுது இந்த கேங்ல. இப்படி எல்லாமே இருக்கும்போது இந்த துணிச்சலாம் அந்த பிள்ளைங்க பிறல் சாட்சியா மாறாம நின்றுருக்காங்க. இந்த இதுல ஒரே வருத்தம் என்னன்னா, இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்க கூடாது. ஏன்னா இந்த ஆதாரம் இருக்கு.
அநேக குற்றங்களுக்கு ஆதாரம் இல்லாம போகலாம். பெண்கள் குழந்தைகளுக்கு ஆதாரம் கேட்க கூடாதுன்னு ஒரு இது இருந்தாலும் நீதிபதிகள் நிறைய இடத்துல என்ன சொல்றாங்க, அப்போதைய ஆதாரம் இல்ல, அதனால நாங்க பிணை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காரணமா சொல்றாங்க. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, ஆதாரம் பாதிக்கப்பட்டவங்க தான், நீங்க கொஞ்சம் உளவியல் சார்ந்து யோசிச்சு ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அவங்கள வந்து இவ்வளோ காலதாமதம் பண்ணி தீர்ப்பு கொடுத்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இது வந்து நீங்க காலதாமதம்ங்கிறீங்க. அப்கோர்ஸ் இப்ப வந்து இதுவே எனக்கு என்னமோ பரவாயில்லையோன்னு தோணுது. ஏன்னா தர்மபுரி வாசாத்தி சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நான்லாம் அந்த காலத்துல பிறக்கல. இருந்தாலும் 37 ஆண்டுகள் காத்திருந்துதான் போன ஆண்டுதான் அவங்களுக்கு தீர்ப்பு வந்து கிடைத்திருக்கு. அது சந்தன, அதாவது சந்தன அந்த நிகழ்வு எப்படின்னா நம்ம அதிகாரிகளோட லட்சணங்கள் இதுல தெரியும். நிகழ்வு என்னன்னா, இவங்க வந்து சந்தன மரக்கட்டைகள் கடத்தி வச்சிருக்காங்க, இந்த கிராமத்துல பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள்ட்டு ஒரு பெரும் படைகளை போய் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தேட போய், காவல்துறை யாரு வந்து காவலர்களாக இருப்பாங்கன்னு நம்பிக்கையோட மக்கள் இருந்தாங்களோ அந்த காவலர்களே குற்றவாளிகளாக மாறின கதை தான் வேலையே பயிரை மேயும் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு இன்னைக்கு ஒரு 5 வயது பையன்கிட்ட கேட்டா காவல்துறை, இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுனா காவல்துறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு படு மோசமா அந்த பழமொழிய தனக்கு முத்திரையா பதிச்சுக்கிட்ட அலங்கோலம். அதாவது 18 பெண்களுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்துக்கு 37 ஆண்டுகள் கழித்து போன ஆண்டுதான் தீர்ப்பு வந்ததுன்னு சொல்றீங்க. அதனை ஒப்பிட்டு பார்க்கும் போது பொள்ளாச்சி பாலியல் வழக்குல இந்த 6 ஆண்டுகள் வந்து ரொம்ப குறுகிய காலம். அதுலயே நீங்க அதுல பாத்தீங்கன்னா 50 பேர் உயிரோடவே இல்ல குற்றவாளிகள், 200க்கு மேற்பட்ட குற்றவாளிகள். ஏன்னா அதுக்கு ஆணையிட்ட மாவட்ட ஆட்சியர் கண்டுகொள்ளாம விட்டது, அப்படி நிறைய இருக்கு. அது பின்னாடின்ட்டு அது போயிட்டே இருக்குது. அதனால அப்படி நம்ம ஒண்ணு ஆறுதல் படுத்திக்கிட்டே போனோம்னா இன்னும் சுடக்கமாய்தான் இருவாங்க. அதனால நாம வந்து இதுல என்னன்னாக்கா இவங்க வந்து துணிவா வெளியில வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து அவமான சூழல், ஒரு என்ன சொல்றது, இந்த சொசைட்டில வந்து பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்லி வெளில சொல்லிட்டா அது வந்து அவங்களுக்கு தன்மானக்கேடு, அவங்களுக்கு அவமானம், அவங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும் சூழல் இருக்கு. ஏன் காவல்துறையினரே வந்து இந்த கேஸ் எப்படி சப்மிசிவ் ஆக்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. பல இடங்கள்ல வந்து உனக்கு வந்து எதிர்காலம் இல்லையாமா, ஃபியூச்சர் வேணும், திருமணம் நடக்கணும் இல்லாமா, இப்படி எல்லாம் சொல்லி அவங்களை வந்து அடக்க முயற்சிக்கிற சூழல்கள்லாம் இருந்திருக்கு, நம்ம வாசிச்சிருக்கோம். பல பெண்கள் வெளியவே வரமாட்டாங்க, எப்படியும் நம்மள உதாசீனப்படுத்த போறாங்க, மாரல் பாலிசிங் பண்ணுவாங்க நீங்க சொன்னது போல. அதே மாதிரி எஃப்ஐஆரே எடுக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் NCRB ரிப்போர்ட்டே நமக்கு சொல்லுது இல்ல, 85 விழுக்காடு பெண் குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதே இல்ல அப்படின்னு சொல்லுது இல்ல. அதை அத்தனையும் தாண்டி இந்த 8 பெண்கள் துணிவாக வந்து முன்னுக்கு நின்னு எங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோடு சேர்ந்து 48 சாட்சிகள் வந்து இந்த வழக்குல வந்து சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல இந்த 48 சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக இந்த 6 ஆண்டுகள்ல மாறாம இருந்ததின் காரணம் தான் இந்த கொடூரர்களுக்கான தீர்ப்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா அவங்களை வந்து ஹியூமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல இருக்கணும். ஏன்னா பெண்கள் அப்படின்னு ஒரு செக்ஷுவலா அவங்களை தனித்து பார்ப்பதை விட அவங்க ஒரு சக ஹியூமன் பீயிங் யாருமே இந்த சமூகத்துல பார்க்கறது இல்ல அப்படின்றது நம்மளால பார்க்க. இந்த கொடுமையில கூட பாத்தீங்கன்னா விரும்பிய பெண்ணை வந்து விருப்பத்தோட அவங்க வந்து அந்த இத பண்ணல, விருப்பத்தோட இணக்கமா இந்த இது நடக்கல. பாத்தீங்கன்னா விரும்பிய பெண்ணை தன் நண்பர்களுக்கும் பகிர போய் அவங்க அலறாங்க, கூட்டு பாலியல். அப்ப அதுல கூட அந்த பொண்ணு சொல்ல, நான் உன்னதானடா நம்பி வந்தேன், நீ என்னடானா இப்போ உன்னோட நண்பர்களுக்கும் என்ன இது பண்றியே அப்படிங்கும் போது அடிச்சு துன்புறுத்திங்கும் போது ஒரு சைக்கோத்தனமான மிருகத்தனம். ஹியூமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 வழக்குகள் போட்டிருக்காங்க. எல்லா வழக்கையும் ஒரு சேரதான் வந்து விசாரிச்சு இந்த தீர்ப்பையும் வந்து மரியாதைக்குரிய நீதியரசர் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. அதாவது மேரிட்டல் ரேப்பே இன்னைக்கு சட்டமாக்கணும்னு இந்த காலம் வந்து வர ஆரம்பிச்சு இன்னைக்கு இப்படி துன்புறுத்தப்பட்ட ஒரு நூற்றாண்டுல வந்து பெண்களுக்கு வந்து இன்னமும் உலகம் முழுக்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சாதிய ஏற்றத்தாழ்வு கூட பரவாயில்ல, வேறுபாடு இதுல வந்து பெண்கள் எவ்வளவு சிக்குண்டு கிடைக்கிறோம், அதையும் தாண்டிய ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. இன்னைக்கு நிகர்நிலையில வைத்து பெண்களை எங்கேயுமே பார்க்கறது இல்ல. பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் படி
அவங்களுக்கு பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸை தாண்டி பெண்கள் ஒருபோதும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத சுனிதா வில்லியம்ஸ் போன்றவர்கள் தான் இன்னைக்கு கண்கூட நிரூபணம் செய்துட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு கூட வந்து சோஃபியா குரேஷின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய ராணுவ படையில ஒரு பெண் தான் வந்து சாதித்ததாக ஒட்டுமொத்த நாடும் மெச்சிட்டு இருக்க இந்த வேலையில பெண்கள் துணிந்து வெளியே வரக்கூடிய இந்த நூற்றாண்டுல இந்த சூழல்ல இன்னும் பெண்களுக்கான குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சைட்ல மன வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நமக்கு தந்தாலும் கூட இந்த தீர்ப்பு என்பது ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மினிமம் இம்ப்ரெசன்மெண்ட், லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்னா அது 14 years அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த குற்றவாளிகளான சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹெரான் பால், அருளானந்தம், அருண்குமார் போன்றவங்கள்ல ஒரு சில பேருக்கு 5-4 அப்படிங்கிற அடிப்படையில கூட ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஆயுள் தண்டனை தான் தீர்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆயுள் தண்டனை தீர்வாதான் நம்ம பார்க்க போனோம். ஆக்சுவலா நம்ம சொல்ல போனா மரண தண்டனை கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிரை எடுத்தா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரோட பார்வை எப்படி இருக்குன்னா, வாழும் போதே தண்டனை அனுபவிச்சாதான் அவங்களும் உணர்வாங்க தப்புக்கு நாம வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கோம்னு. பாக்குறவங்களுக்கும் அது வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது போன்ற கொடுமைகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மரண தண்டனையை விட அதுக்கு எது காரணமா இருந்தோ அந்த உறுப்பை ஆபரேஷன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருந்துரும் அப்படிங்கறதுதான் எனக்கு. ஆனா அதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. வெரி ஈஸி ப்ரொசீஜர்க்கா மயக்கம் அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க ரொம்ப நல்ல டேர்ம்ல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் அந்த பெண்கள் பட்ட இன்னல்களை வந்து அனுபவிக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா அப்பதான் வலினா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து நீதிமன்ற வளாகத்துல வந்து இந்த குற்றவாளிகள் வந்து நாங்க ஒத்த புள்ள தனி வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க, நாங்க தலைப்புள்ள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை விட என்ன காமெடினா, இது வந்த புதுசுல இந்த வழக்கு வந்த புதுசுல ஒரு குற்றவாளியோட அம்மா வந்து மீடியாக்களை பார்த்து திட்டுறாங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எப்படி என் பிள்ளைதான் உள்ள போயிட்டான், என் பிள்ளை என்ன பாவம் பண்ணா, என் பிள்ளை வந்து தண்டிக்க போடுறான். கொஞ்சம் கூட என்னை போன்ற ஒரு பெண்ணை தான் நம்ம பையன் வந்து இப்போ தாயா வந்து நான்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா மூஞ்ச கூட முழிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். இவங்க அப்பவும் வந்து அந்த தாய் பாசத்தை அங்க போய் காட்டுறாங்க. அப்போ அந்த பெண்களை பெற்ற தாய்க்கு அது எப்படி இருக்கும்? உங்க வளப்பே சரியில்லைன்னு நாங்க சொல்றோம், நீங்க வந்து ஒரு குற்றவாளி மகனுக்காக நிருபர்கள்ட்ட அவ்வளவு சண்டை போடுறாங்க. அது பார்த்தோம், அந்த கொடுமை. அதே மாதிரிதான் வந்து இப்ப என்னடானா, எங்களுக்கு கல்யாணமே ஆகல, நாங்க ஒத்த பிள்ளை, நீங்க கல்யாணம் வரைக்கும் பொறுக்க முடியாம பொறுக்கி இருக்கீங்க, அதுவும் அடிச்சு காயப்படுத்தி சித்திரவதை பண்ணி வன்புணர்வு. என்ன உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடா பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறதுக்கு, வாங்கிட்டேன்டா ஒரு பார்சல் எல்லாரும் கைய வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த அளவுக்கு நீங்க வந்து போதை ஏறி இப்படி பண்ணிருக்கீங்க. இனிமே உங்களுக்கு என்ன, இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணி வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணுமா? ரொம்ப சரியான கேள்வி. அதாவது இந்த சூழல் நம்ம என்ன வந்து நினைவுபடுத்தணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஆண்களுக்கு அவசியப்படுது, ஆண் பிள்ளைகளுக்கு அவசியப்படுத்துது அப்படிங்கறது அவசியப்படுது. அம்மா அப்பாக்கள் ஆண் பிள்ளைகளை நல்லா கேர் பண்ணி அட்வைஸ் பண்ணி. அதாவது இங்க இந்த ஒரு சொசைட்டல் நார்ம் ஒண்ணு இருக்குக்கா, ஆம்பளை பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன், அவங்களுக்கு எல்லாமே சிறந்ததை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆண்களுக்கு, அந்த ஆண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான பாலின படிப்பினைகளையும் அவங்களுக்கு கற்பிச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. ரொம்பவே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஆண் பிள்ளைங்கன்னா ஒரு ஸ்பெஷல். அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நைட்டு போயிட்டு வெளியில வரலாம், அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து எந்த பெருசா வந்து வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து தடை விதிக்கிறது. ஆனா பெண்ணுன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணுவாங்க. ஏன் அந்த பவுண்டரிஸ் ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்க கூடாது, ஏன் சரி எது தவறு எதுன்னு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு. ஆண் பிள்ளைகள் தான் அதிகமா கற்பிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. யாரு வந்து தவறு செய்யறாங்களோ அவங்களதான் திருத்தணுமே தவிர மற்றவங்களை திருத்துறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுல பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆண் பிள்ளைகளை கருத்தா வளருங்க அப்படின்னு தான் நாம சொல்ல வரோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் ஒட்டுற வேலைகள்லாம் நடந்திருக்கு.
திமுக அரசியல் பக்கம் வந்து நம்ம போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி இதுல அந்த இந்த 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 கேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கங்களையும் நம்ம பேச வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி அதிமுக அரசு வந்து மாத்துச்சு. ஆனால் நாங்க மாத்துறதுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நாங்க போராட்டம் பண்ண விளைவுதான் அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகள், அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சிகள், அன்னைக்கு இருந்த எல்லா கட்சிகளும் வந்து இந்த குற்றத்தை எதிர்த்து பெண்கள், பெண் குழுக்கள் இது எல்லாமே இருந்து எதிர்வினை ஆற்றினாலதான் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக மெச்ச வேண்டிய கேஸா அப்படின்னு. இல்ல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேண்டிய இதே கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆகி நடக்குது தீர்ப்பு வருது. நாங்க தான் காரணம்னா உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே அதை இது பண்ணிருக்க வேண்டியதானே. அப்படித்தானே தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. பொள்ளாட்சிக்கு நாங்க வந்து உடனே விடிவு வாங்கி கொடுத்துருவோம், கொடநாடுக்கு உடனே இது பண்ணிருவோம்னு. ஏன் ஆமா இந்த 4 வருஷம் இவரோட காவல்துறை வந்து ஜப்பான் நாட்டு போருக்கு போயிட்டாங்களா? இங்கதானே இருந்தாங்க. நீங்க இதுல உள்ள நுட்பமான அரசியலை கவனிக்கணும்னு சொல்றீங்களா? நான் கவனிச்ச நுட்பமான அரசியலை சொல்றேன். 2026 தேர்தல் வருது. அப்போ இத வந்து நீங்க 1ஆம் ஆண்டு 2வது ஆண்டுலயே இந்த தீர்ப்புகளை முடுக்கி விட்டு வாங்கி கொடுத்தீங்க. ஏன்னா இதுல அரசு வழக்கறிஞர் பேசப்படுகிறார். அரசு வழக்கறிஞர் தான் சாதுரியமா எல்லாத்தையுமே, சாதுரியம் இல்ல சட்டத்தின்படி நின்னு வாதாடி வாங்கி கொடுத்ததா பேசப்படுது. அவரும் பேட்டி கொடுக்கிறாரு. நாம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம் அரசு வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்க நாமளும் நிறைய காணொலியில கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு விடியாலா வந்திருக்கு. ஆனா இதே அரசு வழக்கறிஞர் 4 வருஷம் என்ன பண்ணாரு? இல்ல அப்படி பார்த்தா இதே அரசு வழக்கறிஞரை பயன்படுத்தி அண்ணா நகர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு கேஸ் இருக்கு. அண்ணா நகர்ல 10 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. அதுல அந்த கம்ப்ளைண்ட போய் பேச போன அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய கார்டியனையே அடித்தது யாருன்னு பார்த்தா போலீஸ். இந்த கேஸ சிபிஐ வந்து எடுத்து நடத்தணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். இந்த எல்லா இடங்கள்லயும் இல்ல சிபிஐக்கு நீங்க அனுப்பிடவே கூடாது, இதை நாங்கள் எங்க அரசே வந்து விசாரிப்போம்னு சொல்லி மேல்முறையிட்டு அப்பீல் போனது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு. ஏன் அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதான் அப்போ இதுல எல்லாமே நுட்பமான அரசியல். இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் கிளவுட் இருக்கு. கண்டிப்பா அதாவது நீங்க வந்து செல்வாக்கு இல்லாம இது ஒவ்வொன்றுமே நடக்காது. இந்த பொள்ளாச்சி கேஸ்க்கு பின்னாடி முக்கியமான அரசியல் பின்புலங்கள், கிங் பின்ஸ் இருக்கிறாங்களோ அதே போன்று ஒவ்வொரு கேஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன், ஆமா ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நாங்க தான் இதை வந்து சாதிச்சிட்டோம், எங்க அரசு வழக்கறிஞர் இதை சாதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இன்னும் நிறைய சார்கள் வந்து இது பண்ணுவாங்கங்கிற மாதிரி அதிமுகவை போட்டிருக்காரு. நாம கேக்குறோம் அண்ணா பல்கலைக்கழகத்துல உள்ள சார் என்னைக்கு வெளியில வருவாரியா? என்னைக்கு அவர் வெளியில வந்து அதுக்கப்புறம் என்னைக்கு உள்ள போவாரு? இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெருமை அடைஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? முதல்ல இருக்கா? அவங்க அரசு என்னமோ மனித புனித அரசு மாதிரியும் எந்த தப்பும் பண்ண. அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சி. ஆமா, ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நடந்த அந்த கேஸ எடுத்து நாங்க வந்து உடனடியாக வந்து தீர்வு தருவோம். ஆமா, இது இப்போ கொடுத்தாங்கல்ல, வரும் சகோதரி ஸ்னோலினுக்கான நீதியை நம்ம நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொன்ன அரசுதான் அதுல சம்பந்தப்பட்ட போலீஸ்காரருக்கு பதவி உயர்வு தந்த அரசே இதுதான். இதுக்கப்புறம் அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்து அதாவது இந்த ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி வழக்கு இருக்கு இல்லையா, பள்ளிக்கூடத்திலேயே பெண் மரணித்த வழக்கு, இது பத்தி ரொம்ப பேசும்போது என்னுடைய பையன் கூட சொன்னான், ஆமா இதுல என்ன நியாயங்கள் இருந்தாலும் இந்த பொள்ளாச்சி வழக்கு, இந்த ஸ்ரீமதி வழக்கு, இந்த மாதிரி பெரிய அரசியல் பின்புலம் பண பின்புலம் உள்ள வழக்கெல்லாம் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க, அப்ப கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க வேணா பாருங்க, நான் அடிச்சு சொல்றேன். 2026 தேர்தலுக்கு முன்னாடி இதுல ஒரு சில வழக்குகளுக்கு மட்டும் தீர்ப்பா நல்லபடியா கொடுப்பாங்க. கொடுத்து ஸ்டாலின் இந்த அரசு, இந்த திமுக அரசு தான் இதை செஞ்சுன்னு காட்டி ஓட்டு வாங்குவாங்க. அது வரைக்கும் இதை அப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க. இழுத்துட்டு போய் நீங்க வேணாம் அப்படி சொன்ன இன்னும் ஞாபகம் இருக்கு, 2025 நீங்க பாருங்க ஒரு 2-3 வழக்குகளுக்கு சரியான தீர்ப்பை கொடுத்து, அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா கீழ்கோர்ட்ல தான் கொடுத்து வைப்பாங்க. அதுக்கடுத்து ஆட்சி மாற்றம் வந்த பிறகு என்ன ஆகும்னா அது அவங்க முறையீடு பண்ணி அது ஒரு வருஷம் அதை இழுத்துட்டு போவாங்க. திருப்பி அடுத்த தேர்தல் வரும்போது அதை ஒட்டுன ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பா வரும். திருப்பி எங்க போவாங்க?
உச்ச நீதிமன்றம் போவாங்க. இப்படி அவங்கள காப்பாத்துறதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணுவாங்க. 15 வருஷம் 20 வருஷம் அவங்கள காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டு இடையில அந்த தேர்தலை ஒட்டி என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்கன்னு அவன் அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ அறிவா என்கிட்ட பேசினா நான் நம்பவே இல்லை. ஆனா இப்ப எல்லாமே அது ஊர்ஜிதம் ஆயிட்டே வருது. இன்னும் பாருங்க, நம்ம சொன்னோம்ல ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பின்னாடி வருதுன்னு, இதெல்லாம் இன்னும் வரும். இந்த ஸ்ரீமதி வழக்குல ஒரு தீர்ப்பு வரும், அடுத்தது கொடநாடு வழக்குல ஒரு சின்ன தீர்ப்பு வரும். இப்படி கீழ்கோர்ட்ல எல்லாம் இனிமே உங்களுக்கு நல்ல நல்ல தீர்ப்பா வரும். தீர்ப்பு வந்துட்டு திருப்பி அடுத்த தேர்தல திருப்பி அவங்கள காப்பாத்துற வேலைகளும் நடக்கும். சரியா? இலவசங்கள் வரும், பணப்பட்டுவாடா எல்லாமே வரும். இன்னும் வந்து ஏற்கனவே கொடுத்த திட்டங்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதே மாதிரி எல்லாமே வரும். 1000 2000 ஆக்குவோம். ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பதிலா வந்து பான்ஸ் பிபி கிரீம் எல்லாம் போடுற மாதிரி எல்லாமே வரும். இன்னொன்னு வந்து இதுல ஸ்டிக்கர் ஒட்டுறதுல நக்கீரன் அவர் சொல்லியிருக்காரு, நாங்க பற்ற வைத்த நெருப்பு தான். உண்மைதான், அவர் தான் அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்த முதல் பத்திரிகை. ஆனா அந்த பற்ற வைத்த நெருப்ப இப்போ நாம வந்து அவங்கள ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிறாங்க, ஆனா நம்ம பெருமையாவே வாங்கிக்கலாம். பற்ற வைத்த நெருப்பை அணையாம ஊதி 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 நெருப்பாவே வச்சு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீங்க அது நடந்த சம்பவத்துல இருந்து இப்ப வரைக்கும் அத்தனை காணொளி பேட்டி எல்லாத்துலயும் பாருங்க, அறிக்கைகள், பொள்ளாச்சி, கொடநாடு, அந்த கள்ளக்குறிச்சி விஷயம், அந்த அப்பா மகன் இது எதையும் விடவே மாட்டாரு. தர்க்க ரீதியாக வாதங்களை வைத்து அரசினுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தலைமை நம்மளுடைய. அதனால நான் வந்து இந்த அழுத்தம் கொடுத்தோம்பாங்கல்ல, இந்த நிஜ அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு இந்த தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு வகையில் காரணம் அண்ணனுடைய பேட்டியும் பேச்சும் தான் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். நீங்க சொன்னதுல 100க்கு 100 விழுக்காடு ரொம்ப. இன்னும் இதுல வந்து பெரிய அரசியல் தலைகளோட பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மகன், இன்னொரு பையன், 2 பேர் வந்து தப்ப விட்டதா ஒரு பரவல் பேச்சு இருக்கு. சட்டம் அதுல ஏதாவது உண்மைகள் இருந்தா கட்டாயம் கக்கன் பேத்தி தான் இதை விசாரிச்சதா சொல்றாங்க. அவங்க எப்படி இதை கோட்டை விட்டாங்கன்னா நம்ம சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் நேர்மையின் சிகரம். ஆமா, அதனால எப்படி அது கோட்டை விட்டாங்களா இல்லையா உண்மையிலே இல்லையான்னு நமக்கு தெரியல. சட்டம் விட்டாலும் இறைவன் முன் அவங்க நிப்பாங்க, ஒருபோதும் வெல்லும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சின்னம், நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய சின்னம் அப்படிங்கறத தொடர்ச்சியாக நம்ம வந்து எல்லா நேரங்களையும் முன்வைக்கக்கூடிய கருத்து தான். இருந்தாலும் இது வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி, அதற்கு பிறகு வந்து விவசாய சின்னம், அதற்கு பிறகு வந்து மைக்கு, இப்ப ஏர் உழவன், இப்ப வந்து ஏற்கலப்பை ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு உழவன், அது விவசாயி நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த 4வது முறை கிடைத்திருக்கக்கூடிய சின்னம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நமக்கு வந்து ரெகக்னைஸ் பார்ட்டியா இருக்கும். 4 நூற்றாண்டு காலமாக இன்னைக்கு ஆட்சியில அரசியல் கட்சியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்குதான் அங்கீகாரம் வந்து கிடைக்குதுன்னு இருக்கும்போது, வெறும் 4 பொது தேர்தல்கள், அது மட்டும் இல்லாம தனித்து நின்று 8 ஆண்டுகள் தேர்தல் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு விரைவாக நிரந்தர சின்னம் கிடைத்திருக்கிறது உள்ளபடியே ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் ஒரு பேரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்னம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு கண்டிப்பா. ஏன்னா அண்ணன் ஒவ்வொரு பேட்டியிலையும் அந்த பேசும்போதெல்லாம் அந்த சின்னத்தை பத்தி பேசும்போது விவசாயின்னு பேசி அத வந்து விவசாயி சேத்துல கால வச்சாதான் நீ சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு பேசுறதாகட்டும். நீ இங்க வந்து என்ன ஜி வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனா கஞ்சி விவசாயி தான் கொடுக்கணும். நீ இங்க என்ன வேணாலும் பண்ணல, நீ வந்து விமானத்திலே பறந்தாலும் ஏர்போர்ட்ல நீ வந்து என்னது விண்வெளிக்கே போனாலும் அங்க உனக்கு சோறு வந்து சம்சாரி தான் வந்து கொடுக்கணும், அதற்கு வந்து அவன் சேத்தில் கால வைக்கணும் அப்படின்னு உழவர்களை எப்போதும் மெச்சி போகின்ற மேடைகள் எல்லாவற்றிலும் வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு எளிய மகன், உண்மையாகவே ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த மகன் அப்படிங்கறது அண்மையில ஐயாவுடைய பேச்சை பார்த்து நான் இன்னொன்னு உலக வரலாற்றிலே இல்லாத மாதிரி விவசாயத்தை அரசு பணியாக்குவேன்னு சொன்ன ஒரே தலைவனும். அரசு பணியா ஆக்குறது மட்டும் இல்ல, விவசாயிகளுடைய அதாவது அந்த ஓய்வூதியம் என்பது வந்து அந்த PF என்பது
விவசாயம் மேலுக்கும் பார்க்கக்கூடியவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கறத பேசுனது. வந்து அதனால ஆட்சி வரைவுல இருக்கு இருக்கு. ஆமா. இருக்கு. கலைஞர் அது போடுறதுல தன்னுடைய எண்ணத்தை அப்படியே வடிவமா கொடுத்தாங்க. சின்னமா அதை நிறைய வைத்திருக்காங்க. தடவை சொல்லியிருக்காங்க. நானே வரைஞ்சேன், நானே அதை என்னோட எண்ணங்களை போட்டு ஒரு 10 ம். விதவிதமான இதுகள் போட்டதுல ஒண்ணு கிடைச்சிருக்கு இன்னொன்னு அப்படின்னு. என்னன்னா பொதுவாவே மக்கள் மத்தியில ஒண்ணு இருக்குக்கா. ம். என்னன்னா சீமான் கட்சின்னு ம். சொல்லுவாங்க. இன்னைக்கு சீமான் கட்சி எதுன்னு கேட்கும்போது விவசாயின்னு சரி. சொல்றத வந்து ரொம்ப ஈஸியா வந்து மக்களால அமால்கமேட் பண்ண முடியும், ஈஸியா தொடர்பு படுத்த முடியும், ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறேன். கூடுதலா அந்த சின்னத்தை பார்க்கும்போது தம் சீமான் அவர்களின் முகத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. இருக்கிறது. உண்மையாகவே ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு சார்ந்தவர். எளிய மகன். ம். கத்திரிக்காய் விளைவிக்கிறது என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும். அது எப்படின்னு தெரியும். அவர் சொன்னா நாங்க எப்படி வந்து கத்திரிக்காய்களை பறக்கி எடுத்து அதான். அதுல இருக்கக்கூடிய சொத்தை கத்திரிக்காய்களை எடுத்து வீட்டுக்கு வச்சுட்டு மீதி ஆமா. இருக்கிறத நாங்க வந்து எப்படி அந்த கடைகளுக்கு விற்பனை மண்ணில் செய்வோம். உழைத்தவர், ம். விவசாய மண்ல தன்னுடைய காலை பதிச்சவர். ஆமா. சும்மா பேச்சுக்கு சொல்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் வந்து ஆட்சி வந்து அங்க விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச இடங்கள்லயும் ம். வந்து அவங்க அதை செய்யறதுதான் அவங்களுக்கு மன நிறைவா மன இருக்கு. நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதே ஒரு கட்சியின் சின்னமாக இருக்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் இதற்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு, கடும் முயற்சி இருக்கு. டெல்லிக்கு 1000 முறை லெட்டர் போட்டிருக்கோம். அதுல வந்து பல சின்னங்களை வரைஞ்சு கொடுத்திருக்கிறோம். 7 கலப்பையை கடைசியா உறுதிப்படுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசுக்கு இசிஐ எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த நேரத்துல ஒரு எந்த நன்றியை சின்னத்தை பறிச்சு கொடுத்தீங்களோ ம். அதே சின்னத்தை பறிச்சு வாங்கியிருக்கோம். ஆமா பரிசு வாங்கியிருக்கோம். கட்டாயம் தமிழக மக்களுடைய மனதில் ஒரு நீங்காத இடமும் அழியாத ஆஹ் இடமும் வந்து இந்த சின்னம் வந்து பெறும் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. சரி, வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இப்போதைக்கு இல்ல. மீண்டும் ஒரு பார்க்கலாம். காணொளியில வேற ஏதாவது இருந்தா நம்ம இப்போதைக்கு கட்டாயம் நம்முடைய மே 18 நிகழ்ச்சி இன அழிப்பு எல்லோரும் நிகழ்வு தான். நேரடியாக அங்க ஒரு பெரும் பேரெழுச்சியாக ஒன்று திரளுங்கள். நம்ம சந்திப்போம். அதுவரைக்கும் விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.